வணக்கம். நான் கவுன்சிலர் பழனிசாமி பேசுறேன். என் தம்பி ஈஸ்வரனை ஸ்டேஷனுக்கு கூட்டி போனதா என் பையங்கள்லாம் சொன்னாங்க. ஆமா, என்ன இப்போ? இல்லைங்க, ஈஸ்வரன் நமக்கு வேண்டிய பையங்க. எனக்கும் மினிஸ்டர் வேண்டியவர் தான். மினிஸ்டர்கிட்ட பேசுறீங்களா? புதுசா வந்ததுனால உங்களுக்கு யாரு என்னன்னு தெரியாம கை வச்சிட்டீங்க. உங்களுக்கு தெரியும் போது நீங்களே விடுவீங்க. என்னையா பொலிட்டிக்கல் பவரா? வெய்யா போன ஏண்டா அல்ற சில்ற 4 அரசியல்வாதிகளை தெரிஞ்சிட்டா பெரிய ரவுடியா நீ? அண்ணே வாங்கனே. யாருக்காக வந்தீங்கனே? டீ சாப்பிடுங்க. டேய், டீ குடிக்க சொன்னா வாடாங்க. உள்ள குடு போ. ஹலோ சார். ஆமா சார், கிரிக்கெட் கிரவுண்ட்ல பெரிய பிரச்சனை பண்ணிருந்தான் சார். தடுக்க போன எம்எல்ஏ கையை வச்சுட்டான் சார். அது இல்லாம எஃப்ஐஆர் வேற போட்டாச்சு சார். நீ எஃப்ஐஆர் போடலீங்க சார். எஃப்ஐஆர் போட்டாச்சுன்னா கேஸை வேற ஒருத்தர் மேல போட்டு விடு. சார், டிஎஸ்பி கேட்டா என்ன சார் சொல்றது? டிஎஸ்பி கேட்பாரு, அதுக்கு நீயே பதில் சொல்லிக்க. யோ, யாரியா நீ? என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? புதுசா வந்தா யாரு என்ன நீ விசாரிக்க மாட்டியா? மணி இன்ஸ்பெக்டர் சொன்னா கூட கேட்க மாட்டேன்றாமே சார். என்ன மினிஸ்டர் சொந்தக்காரன்ற தும்முல இருக்கியா? சார் இல்ல சார், பிரச்சனை பண்ணிட்டு போன ஈஸ்வரன் கொடு. இது கொடுக்குறேன் சார். சார், டிஎஸ்பி உங்ககிட்ட பேசணும். ஹலோ, என்ன ஈஸ்வரா, நீ யாரு என்னங்கிற விவரத்தை சொல்ல வேண்டியதானே? ஐயா, நம்மளோட உருவத்துக்குலாம் நம்ம யாருன்னு சொன்னா நம்புவாங்களா? சரி சரி விடு, புது பையன்ல டிரான்ஸ்ஃபர் ஏதாவது பண்ணிடலாமா? ஐயோ, டிரான்ஸ்ஃபர் சொல்லலாம் வேணாம். வேலையை விட்டுல தூக்கம் வேணாம். சரி, போன அவன்கிட்ட கொடுங்க. சார். யோ, முதல்ல தம்பியை ரிலீஸ் பண்ணு. நாளைக்கு வந்து ஆபீஸ்ல என்ன பாரு. ஓகே சார், உடனே அனுப்பிட்டு சார். நான் போலாமா சார்? ப்ளீஸ். இஃப் யூ டோன்ட் மைண்ட் கொஞ்சம் டீ அங்கே வச்சிடுறீங்களா? தேங்க்யூ.